எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுங்கிறது 206வது வீடியோ. அப்போ இந்த புக்கை சம்மந்தித்த வரைக்கும் 56வது வீடியோ. ஓகே, இதில் நான் கொடுத்துருக்க டைட்டில்ங்கிறது கீப் ட்ரையிங் ஆன் until the day breaks and the shadow flies away. இதை நான் நல்ல டீட்டெயிலாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. அதாவது இப்போ இதுக்கு முந்தின 2 வீடியோலையும் இந்த 18வது அத்தியாயத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இது அந்த 18வது அத்தியாயத்தோட லாஸ்ட் வீடியோ, 3வது வீடியோ. இது 3லையுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்கோம். என்னது? நம்மளோட ஆழ் மனசை உபயோகித்து நம்மள்கிட்ட வந்து சேர்ந்த சில கெட்ட குணங்கள், அதாவது பேட் ஹேபிட்ஸ், கெட்ட பழக்க வழக்கங்களை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த 3 வீடியோலையும் பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது த லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். இப்போது சப்ஸ்டிடியூஷன்னா என்ன? அதாவது இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பர்மனெண்ட் டீச்சர் அவங்களுக்கு வெளிநாடு போகணும். அவங்க பொண்ணு பிரசவத்துக்காகவோ பொண்ணை பார்க்குறதுக்கோ பையனை பார்க்குறதுக்கோ ஏதோ ஒரு விஷயமா வெளிநாடு போகணும். ஒரு 3 மாதம் லீவ் போடுறாங்க. அப்போது அந்த பர்மனெண்ட்டு அவங்களோட போஸ்ட்டு பர்மனெண்ட்டு. அப்போ அவங்க 3 மாதம் லீவ் போடும்போது லீவ் வேக்கன்சின்னு சொல்லி சாதாரண வேறு ஒரு டீச்சரை அந்த இடத்துல டெம்பரரியாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த டீச்சருக்கு பேர் தான் சப்ஸ்டிடியூட். சப்ஸ்டிடியூட்னா என்ன? ஒருத்தவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க வராங்க. ஆனால் அவங்க பர்மனெண்ட்டாக அங்கே இருக்க மாட்டாங்க. இந்த பர்மனெண்ட் டீச்சர் திருப்பி 3 மாதம் கழித்து லீவ் முடிஞ்சு வரும்போது இவங்களை ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ இந்த சப்ஸ்டிடியூஷன் அல்லனா சப்ஸ்டிடியூட்டுங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அதே போல் இங்கே நம்ம இந்த கான்டெக்ஸ்டில் என்ன வரும்? நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கெட்ட சுபாவம், ஒரு கெட்ட பழக்கம் நமக்கு வந்துருச்சு. இப்போது அந்த கெட்ட பழக்கத்தை மாற்றி அந்த இடத்துல நமக்கு நல்ல பழக்கத்தை கொண்டு வரணும். அவ்வளோதான். அப்போது எப்படி இந்த கெட்ட பழக்கத்தை நம்மளோட ஆழ்மனசில் உள்ளே போட்டு பழகி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அதே ஆழ்மனசை யூஸ் பண்ணி இந்த கெட்ட பழக்கத்தை நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். அப்போ அந்த மெத்தடுக்கு பேர் தான் த லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். இதில் ரொம்ப சிம்பிள். இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் மர்ஃபி என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ நமக்கு அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு பாடம் கற்றுக்கணும். ஓகே, அதுதான் அதில் இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு இந்த சஃபரிங்ஸு, கஷ்டம், நிறைய என்ன ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நிறைய கஷ்டங்கள் வருது நமக்கு லைஃப்பில், இல்லையா? வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்று மாதிரி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் சும்மா வரல. அதெல்லாம் நமக்கு ஒரு பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான், ஒவ்வொரு விஷயமும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் வருது. அதே மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் வராங்க. அவங்கவுங்க ரோலை ப்ளே பண்ணுறாங்க, நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் லைஃபு முன்னேறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும், ரைட்? அப்போது இந்த மாதிரி வராங்க போகிறாங்க, நம்ம படிக்கிறோம், ஒவ்வொரு ஸ்டேஜை கடந்து போகிறோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது? சில சமயத்தில் நமக்கு தெரியாமலே சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிடுறோம். இப்போ இந்த சாப்டரே எதுக்கு? நம்ம ஆழ்மனசை உபயோகித்து நம்ம லிமிட்டிங் பிலீஃப்ஸ் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னால் என்ன, மென்டல் பிளாக்குனா என்ன, கெட்ட குணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள்,
அந்த பழக்க வழக்கங்களே கண்டினியூஸாக இருக்கும்போது அது நம்மளோட குணமாக மாறுது இல்லையா? ஸோ கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருக்கும்போது இதை எப்படி நமக்கு மாற்றுறதுங்கிறத பற்றி தான் இந்த 3 வீடியோஸ்லேயும் நம்ம பேசிட்டு வரோம். இதில் இந்த டாக்டர் ஜோசப் மர்ஃபி இந்த லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற புது ஒரு கான்செப்ட், இதில் நிறைய விஷயம் ஏற்கனவே நம்ம சர்ச்சை பண்ணினது தான், டிஸ்கஸ் பண்ணது தான். ஆனால் கூட அதை ஒரு புது கோணத்தில் அவர் அப்ரோச் பண்ணுறார். அதுக்கு தான் லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் பேர் கொடுத்துருக்காரு. இதில் 3 ஸ்டெப்பு தாங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன உங்களுக்கே தெரியும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னே தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும்போது மற்ற வேலையெல்லாம் முடித்து லைட்லாம் அணைச்சி பெட்டில் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி மனசை அமைதியாக்கணும். முதல்ல பாடியை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். இந்த இறுக்கங்கள் எதுவுமே கூடாது. பாடியை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அழகாக உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி ஆல்மோஸ்ட் தூங்குற மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். உடம்பையும் மனசையும் அமைதிப்படுத்தணும். அதுதான் முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜில் சின்ன சின்ன வாக்கியங்கள், நல் வாக்கியங்கள் நம்ம செலக்ட் பண்ணோம். பெருசாக நீளமாக வாக்கியங்கள் வேண்டாம். சில நல் வாக்கியங்களை நம்ம சூஸ் பண்ணணும்னா எனக்கு இப்போ குடிக்கிற பழக்கம் இருக்குது, இந்த குடிக்கிற பழக்கத்தை மாற்றணும், விடணும், அந்த மாதிரியெல்லாம் சொல்லவே வேண்டாம். அதாவது இப்போ குடிப்பழக்கம் வந்து போச்சு, அதனால நமக்கு உடம்புக்கு உபாதைகள் வருது, மனசில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சண்டை சச்சரவுகள் வருது. இதுக்கெல்லாம் என்னோட ஒரே ஒரு குடிப்பழக்கம்தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அந்த குடிப்பழக்கத்தை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். எது வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? என்னோடய வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்கணும், என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம் திருப்தி நிறைஞ்சிருக்கணும், வெற்றிகள் வந்து குவியணும். அந்த மாதிரி அதாவது குடிப்பழக்கத்துக்கு பதிலாக எனக்கு சந்தோஷம் வேணும்னு சொல்லக்கூடாது. அந்த குடிப்பழக்கத்தை பற்றியே பேசக்கூடாது. ஓகே, சின்ன நல் வாக்கியங்களை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அதை திருப்பி சொல்லி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் மைண்ட் நவ். பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் நவ் மைண்ட். அதாவது சந்தோஷம் கூட இல்லை, ஹாப்பினஸ் தான் சந்தோஷம். பீஸ் ஆஃப் மைண்ட்னா சமாதானம். என் வாழ்க்கையில் சமாதானம் நிறைந்திருக்கு. அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ, ஐ கிவ் தேங்க்ஸ், ஐ சே தேங்க்ஸ். அவ்வளோதான். இப்போ என் வாழ்க்கையில் டென்ஷன் எதுவும் கிடையாது. இப்போ நான் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. 2வது செகண்ட் ஸ்டெப்புங்கிறது வெறும் சின்ன நல் வாக்கியங்களை நினச்சி செலக்ட் பண்ணி அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 3வது ஸ்டெப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இலாபரேட்டான ஒரு ஸ்டெப்பு. இலாபரேட்னா கொஞ்சம் நம்மளை விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப்பு. அது எப்படின்னா, அதாவது இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில், இப்போவும் சொல்கிறேன். அதாவது நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம மனக்கண் முன்னால் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நம்ம நினச்சி பார்க்கணும். அவ்வளோதான். அது எப்படின்னா, இப்போது நான் இப்போ உட்காந்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டு பார்க்க வராங்கன்னா என்ன பண்ணுவேன்? அங்கே அந்த சேரை எடுத்து போடுப்பா, உட்காருப்பா அப்படிங்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த சேரை இழுத்து போட்டு அதில் உட்கார்றாங்க. அது மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டை நினச்சிக்கணும். அவங்க வந்து நம்ம முன்னாடி ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து நம்மள்கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இல்லாட்டினா பரவாயில்ல, பண்ணிட்டேன், அச்சீவ் பண்ணிட்டேன், வெற்றி கிடச்சிருச்சு, உனக்கு நல்ல காரியம் பண்ணேன் அப்படின்னு ஏதோ ஒரு நல்ல வார்த்தை நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரியும், அதாவது அவர் நம்மள்கிட்ட அந்த ஃப்ரெண்டு வந்து நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரியும், அது ஒரு தோழியாக இருக்கலாம், சிநேகிதியாக இருக்கலாம்,
அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அதொன்னு ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரையாவது நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க வந்து நமக்கு முன்னாடி ஒரு சேரில் உட்காந்துட்டு, பரவாயில்லையே நீ அச்சீவ் பண்ணிட்டியே, இல்லைன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், இல்லைன்னா வெரி குட், கீப் இட் அப் அப்படின்னு சின்னதாக நம்மளை பாராட்டுற மாதிரி ஒன்றோ ரெண்டோ வார்த்தைகள் அவங்க நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரியும், நம்ம உடனே அவங்கள்ட்ட கைப்பிடிச்சு கை குலுக்கிற மாதிரியும், அவங்களோட சிரிப்பை நமக்கு முகத்தில் பார்க்கணும். நம்ம வந்து அவங்க முகத்தில் இருக்க சிரிப்பை பார்க்கணும், சந்தோஷத்தை பார்க்கணும், அதிசயத்தை பார்க்கணும். அதே மாதிரி இந்த கையை பிடிச்சு குலுக்கும்போது இதெல்லாம் மனசுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். ஆனால் இந்த கை பிடிச்சி குலுக்கும்போது கை பிடிக்கிற மாதிரி அந்த ஃபீலிங் நமக்கு தெரியணும். ஓகே, அதே மாதிரி அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லைன்னா வெற்றி, நல்லது பண்ணிட்டேன், வெல் டன், வெரி குட் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை காதில் கேட்கணும் அவங்களோட. அதாவது நம்ம மனசில் நினைக்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும். ரியலிஸ்டிக்னால் தத்ரூபமாக இருக்கணும். உண்மையிலேயே நடந்தால் எப்படி இருக்கும்? அதாவது நான் வந்து ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணிட்டேன், ஒரு பரீட்சையில் 100க்கு 100 வாங்கிட்டேன். அப்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை பாராட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன சரி சரி அப்படி நான் சொல்லுவோம். வந்து உட்காந்து நம்ம ஃப்ரெண்டு நமக்கு அவங்களே ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. வந்த உடனே அப்படி உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சேரை எடுத்து போட்டு உட்காந்து அதில் எவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கும், எவ்வளோ லைவ்லினஸ் இருக்கும், எவ்வளோ உயிரோட்டமான ஒரு சிச்சுவேஷன், அதை அப்படியே நம்ம மனக்கண்ணில் பார்க்கணும். வந்து பரவாயில்ல, அச்சீவ் பண்ணிட்டடா, வெரி குட் அப்படிங்கும்போது அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷம், அவங்க அந்த சொல்கிற வார்த்தை, அதோட சத்தம், கை பிடிச்சி குலுக்கிறது, இதெல்லாம் நம்ம மனக்கண்ணில் பார்த்து ஒரு 10 தடவை திருப்பி 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 இந்த சீன்ஸை நம்ம மனசில் நினச்சி பார்க்கணும். அதுதான் 3வது ஸ்டெப்பு. அப்படியே நினச்சி பார்த்து அப்படியே தூங்கிடணும். அப்போது இது என்ன இதுக்கு தான் இந்த வீடியோவோட டைட்டில் வந்து இந்த புக்கில் லாஸ்ட் லைனை தான் நான் டைட்டிலாக எடுத்திருக்கேன். ஏன்னா அதுதான் அதோட ரத்ன சுருக்கம், அதோட எசன்ஸ் என்னது? கீப் ஆன், பர்சிவியர்னால் கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் முயற்சி. அப்போ முயற்சிங்கும்போது ட்ரை பர்சிவியர் அப்படின்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் நமக்கு வாயில் நுழையாட்டினா தேவையே இல்லை. கீப் ஆன், ட்ரை. சின்ன கிளாஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ட்ரை டில் யூ சக்சீட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நமக்கு எப்போ வெற்றி கிடைக்குதோ அது வரைக்கும் நம்ம விடாமுயற்சியில் நமக்கு வெற்றியை கொண்டு வரணும். கீப் ட்ரைங், அதுக்கு அர்த்தம் தான் பர்சிவியர். அப்போ பர்சிவியருங்கிற வார்த்தையை நீங்கள் விட்டுருங்க. என்ன சொல்லலாம்? கீப் ஆன், கீப் கோயிங். ஸோ அதோட அர்த்தம் அதுதான். கீப் ஆன், ட்ரை till you succeed. ஸோ கீப் ஆன் until the day breaks and the shadows flee away. அப்படின்னா இப்போ ரூமு இருட்டாக இருக்குது, ராத்திரி லைட்லாம் அணைக்கும்போது ரூம் இருட்டாக இருக்குது. அடுத்த நாள் எப்படி அந்த இருட்டு மறையும்? சூரிய வெளிச்சம் வரும்போது மறையும் இல்லையா? இல்லைன்னா ஒரு சின்ன லைட்டு பொருத்தி வைக்கும்போது, விளக்கு பொருத்தும் போது, இல்லைன்னா ஒரு கேண்டில் வைக்கும்போது இருட்டு மறைஞ்சு வெளிச்சம் வருது. அந்த மாதிரி எப்போ நம்ம கெட்ட குணத்தை மாற்றி, கெட்ட பழக்கத்தை மாற்றி அந்த இடத்துல நல்ல ஒரு பழக்கத்தை கொண்டு வர்றோமோ அது வரைக்கும் நம்ம விடாமுயற்சியில் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடாமுயற்சியில் தான் நமக்கு நல்லது வரும், சக்ஸஸ் வரும் அப்படிங்கிறார். ஓகே, ஸோ அதுதான் இந்த லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷனுங்கிற ஒரு நல்ல மெத்தட். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களோட லைஃப்பில் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வேணும்னா சொல்லிக் கொடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும்.